ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட இன்றைக்கான டே 1 ப்ராக்டிஸ் செஷனோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டே 1 எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொலாடோட அரைவல் மூலியமாக தான் ஆரம்பிச்சது. நம்மளுடைய பொலாட் இன்றைக்கி பேட்டிங் கோச் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் இணைஞ்சிட்டாரு. ஸோ எம்ஐயோட ப்ராக்டிஸ் கேம்பில் நம்மளுடைய பொலாட் இன்றைக்கி அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டாரு. அவரை வெல்கம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஸோ பொலாட் வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே கிரவுண்ட்லேருந்து நம்மளுடைய பொலாடை ரிசீவ் பண்ணிட்டு போனார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கும்போதே பொலாட் அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அது இந்த தடவையும் வேற லெவல் ரெப்ளிகேட் ஆகுது. பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறத பொலாட் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற வேற லெவலில் ஒரு நம்பிக்கையோடையும் ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தார். அது இன்னுமே செம மாசான விஷயமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பொலாட் ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங்க்கும் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதே நேரம் நம்மளுடைய பேட்டிங் யூனிட்டை கண்டிப்பாக அவர் தான் பார்த்துக்கணும். ஸோ பொலாட் நாளையிலேருந்து அந்த பேட்டிங் கோச் அப்படிங்கிற ரோல் எடுத்து வேறு லெவலில் ப்ராக்டிஸ்குள்ளே வருவார். ஸோ இது ஃபஸ்ட்டு நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட இணைஞ்சு இன்றைக்கி அவருடைய பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரில் அண்ட் வார்ம் அப் தான் இருந்தது. ஏன்னா இஷான் கிஷான் ஸோ அவர் ஏதாவது இன்ஜுரி ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பார்த்துருந்தாங்க. காரணம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேருந்து பாதியே வெளியேறினவர். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையும் டொமஸ்டிக் கிரிக்கெட் எதுலேயுமே பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் எம்ஐ கேம்புக்கு வந்திருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய ட்ரில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு NCAவோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு தான் ஸோ அவரை பேட்டிங்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ டைரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய இஷான் கிஷான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பேட்டிங் வேறு லெவலில் பேட் கட்டி இறங்கிட்டார். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷானுக்கும் ஆகாஷ் மத்வாலுக்கும் தான் அந்த இடத்துல ஸ்பேரிங் போட்டிருந்தாங்க. ஸோ இஷான் கிஷானும் ஆகாஷ் மத்வாலும் வேறு லெவலில் நல்ல ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இஷான் கிஷானோட ஸ்டாண்ட்ஸையும் அவருடைய பேட்டிங்கையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேட்டில் செமையாகவே இருந்துச்சு. இஷான் கிஷான் அதிரடியான ஆட்டங்களை வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தார். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷான் கிஷானுக்கு அடுத்தபடியாக நமன்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் நம்ம இந்த தடவை வாங்கியிருக்கிறோம். ஸோ அவரோட பேட்டிங் அப்படிங்கிறதையும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இஷான் கிஷான் ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நமன்தீரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரும் டொமஸ்டிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வளம் இருக்கிறாரு. ஸோ மிடில் ஆர்டருக்கு ஒரு நல்ல நமக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமன்தீர் ஒரு தரமான ஒரு பிளேயராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 2 பால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக மொதல் பால் அவர் போல்ட் ஆவார். எந்த பவுலர் அந்த பவுலிங்கை போட்டார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் நமன்தீரை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போல்ட் ஆனதுக்கப்புறம் நமன்தீர் வேறு லெவலில் ஒரு கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஸ்டம்பை தட்டிட்டு இப்போ பாடுறா எப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரியே தான் அவரோட ஸ்டாண்ட்ஸே இருந்திருக்கும். ஸோ கரெக்டாக போல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த போல்டான அந்த ஒரு ஸ்டம்ப் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ ஸ்டம்பெல்லாம் எடுத்து நட்டி வச்சுட்டு தலைவர் போய் நிற்பார். ஸோ அடுத்த பால் வேறு லெவலில் ஒரு சிக்ஸர் ஒன்று அடித்து பார்க்கக்கூடுவார். ஸோ அதை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவன் அந்த வீடியோவோட அந்த ஒரு டேக்லைனே பார்த்தீங்கன்னா வாட் அ கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ மும்பை அந்த இடத்துல கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சிக்ஸ் ஒரு ரிஸ்கியான ஷாட் தான். ஒரு நல்ல ஒரு சீக்கி ஷாட் அப்படிங்கிறத வேறு லெவலில் அடித்து ஒரு சிக்ஸுக்கு பறக்க விட்டுருப்பார். ஸோ நமன்தீரும் இந்த தடவை ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது செம மாதம் இந்த தடவை போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர். அவரோட பவுலிங் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ஒரு கிளிம்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் பல வருடங்களாக நம்மளுடைய இந்தியாஸோட ஃபேமிலியில் தான் இருக்கிறாரு, மும்பையோட ஃபேமிலியில். ஸோ அவருக்கு லாஸ்ட் டைம் டெபுவும் கிடச்சி மேட்ச் விளாட்றதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய அர்ஜுன் டெண்டுல்கரோட பவுலிங் வேறு லெவலில் ஃபேஸ் பண்ணி ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு பேட்ஸ்மேன் கதி கலங்கி போய் விழுகிற மாதிரி தான் அந்த ஒரு வீடியோவே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டெலிவரி பார்த்தோடனே அந்த போய் ஒரு நச்சுன்னு ஒரு யார்க்கர் கரெக்டாக அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த பேட்ஸ்மேன் நிலை தடு மாதிரி கீழே விழுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நீங்கள் வச்சுற மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஆக்டிங் பேட்ஸ்மேன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த ஒரு ரீலில் அப்படி தான் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரும் கண்டிப்பாக நல்லா பவுலர் தான். இந்த டொமஸ்டிக் சீசன் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஸோ ஏன்னா பேக்கப் அப்படிங்கிற சாய்ஸில் லாஸ்ட் இயர் அர்ஜுன் டெண்டுல்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அவங்க அதே ஒரு மூல இருந்தாங்கன்னா ஸோ அவர் இந்த மாதிரியான பால்ஸ் அப்படின்னு போட்டு பேட்ஸ்மேனை சர்ப்ரைஸ் பண்ணும்போது
அவருக்கு ஈஸியாக வந்துட்டு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரூஷியலான விக்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் ஸோ நம்மளுடைய தலைவன் அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோடைய ட்ராவல் ஆகும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய அவர் வந்து லேர்ன் பண்ணியிருப்பார், புது புது திங்ஸ் அவர் லேர்ன் பண்ணியிருப்பார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா செம மாசாகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடு வந்தாங்க. பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் நம்மளுடைய ஆகாஷ் மத்வால் ஸோ இவங்க வந்துட்டு டோட்டலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான கிளிம்சஸ் அந்த இடத்துல இருந்தது. ஸோ மலிங்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் மத்வாலை வேறு லெவலில் வந்துட்டு தரமாக தயார் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா வந்துட்டு அவரோட கோச்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வரும்போது நேற்றுலேருந்து நீங்கள் இன்றைக்கி போட்ட எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் மலிங்கா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆகாஷ் மத்வால் கூடயே இருந்து ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ட்ரெயின் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஸோ ஆகாஷ் மத்வாலை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் டைம் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பேஸ் அட்டாக்கை ஒரு டீசென்ட் லெவலில் வந்து காப்பாற்றி கொடுத்தவர் ஆகாஷ் மத்வால் தான். ஸோ அதனால் இந்த தடவையும் அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வச்சு ஸோ அவருக்கு வந்து நல்ல ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த தடவை ஆகாஷ் மத்வாலுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் வந்து நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா கண்டிப்பாக ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ ஆகாஷ் மத்வால் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து டொமஸ்டிக்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இன்னுமே செம மாசாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீகல் வதீராவோட பேட்டிங்கை அதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸாக காமிச்சிருந்தாங்க. நீகல் வதீரா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு சம்பவமும் அந்த இடத்துல வந்து நடந்திருந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு இன்னும் செம மாசாக இருந்துச்சு. நீகல் வதீரா ஆகாஷ் மத்வாலையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். அண்ட் மெயின் முக்கியமான காரணம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஸோ இன்னைக்கான டேல ஹைலைட்டாக நான் பார்க்கறது ஜெரால்ட் கோவிட்ஸோட பவுலிங். ஜெரால்ட் கோவிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து நம்ம தலைவன் ஜாலியாக வந்துட்டு ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு வேறு லெவலில் பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நெட் ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெரால்ட் கோவிட்ஸ் ஒரு வெறித்தனமான பவுலிங் டிஸ்பிளே அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு பிளேயர்ஸும் வந்து களமிறங்கும் போது கண்டிப்பாக ஜெரால்ட் கோவிட்ஸுக்கு இன்னும் மாசாக இருக்கும். ஜெரால்ட் கோவிட்ஸ் இஷான் கிஷான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் இருந்துச்சு. ஏன்னா ஜெரால்ட் கோவிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிற இடத்துல லீட் பண்ணுவார். ஸோ அதனால் பவர் பிளே பவுலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு அவர் வந்து ஓவர் போட வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை. ஸோ அதனால் இஷான் கிஷானுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து ஓவர் போட்டு ஜெரால்ட் கோவிட்ஸே மாஸ் காட்டியிருக்கிறார். ஸோ டோட்டலாக வந்து விக்கெட்டில் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதில் வந்து அவருடைய அதிரடியான பவுலிங் அப்படிங்கிறத தான் காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் ரீல்ஸும் எதுவும் ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அடுத்ததாக வந்து நாளைக்கு தான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்று உங்களை விடைபெறுவது கிரிக்கெட் நியூஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.